ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாந்தி கைவண்ணம். இன்றைக்கி வீட்டிலையே நம்ம முருங்கை சூப் பவுடர் செய்ய போகிறோம். இந்த சூப் பவுடர் முருங்கைக்கீரை கிடைக்காத நாட்களில் கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக சூப் போட்டு குடிக்கலாம். அதுக்கு ஒரு கப் நிறைய முருங்கைக்கீரையை வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் திணை எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, சீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம எடுத்த அந்த துவரம்பருப்பை நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா செவந்து வந்த பிறகு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து இந்த திணையை கொஞ்சம் நல்லா பொரியிற மாதிரி ஒரு சவுண்டு வரும், அது வரைக்கும் வறுக்க போகிறோம். இது பாருங்கள், நல்லா பட் பட்டுன்னு ஒரு சவுண்டு வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும். அடுத்து தனியா, இதை கொஞ்ச நேரம் வாட்டினாலே போதும். சும்மா அந்த வாசம் வரும்போது இறக்கிடலாம். அடுத்து சீரகமும் கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். பட்டுன்னு சவுண்ட் வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். மிளகு 1-2 மிளகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுக்கணும். இந்த பாருங்கள், இப்போ 1-2 இது மாதிரி சூடில் அப்படியே நகர்ந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அடுத்து இந்த முருங்கைக்கீரையை நான் ஆல்ரெடி வெயிலில் போட்டு காய வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃப்ளேமில் காட்டிக்கலாம். இந்த பாருங்கள், நான் க்ரஷ் பண்ணும்போது அந்த க்ரஷ் ஆகிற சவுண்டு கேட்குது பாருங்கள். அது மாதிரி அப்படி சவுண்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேமில் காட்டிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். முருங்கைக்கீரையை மட்டும் நான் தனியாக அரைச்சிக்கிறேன். தனியாக அரைச்ச முருங்கைக்கீரை பொடியில் கூட ஒரே 1 ஸ்பூன் கலந்தாலே போதும். நிறைய சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் அதை தனியாக அரைச்சி இதோட நான் சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப் மிக்ஸை வச்சு சூப் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எந்த காயும் சேர்க்காமல் ப்ளெயினாக தான் செய்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் விரும்புகிற காய்கறி கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சூப் மிக்ஸ் உங்களுக்கு ரெடிமேடாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1.5 டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஃபுல் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண சூப் மிக்ஸை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி கொதிச்சு வந்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போது 10 நிமிஷம் போல் இந்த சூப் கொதிச்சிட்ருக்கு. சூப்போட டெக்ஸ்சர் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கலந்துக்கலாம். இப்போது சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி சூப் மிக்ஸ் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.